அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது நபி வழியில் நம் ஹஜ்ஜி என்ற தொடர் காணொலியில் பாகம் 4, ஹஜ்ஜின் சிறப்புகள். இதில் சபா மருவா எனும் குன்றுகளுக்கிடையே ஓடுவது சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். தவாபுல் குதும் எனும் இந்த தவாபை நிறைவேற்றி 2 ரக்காயத்துகள் தொழுதுவிட்டு சபா மருவா என்ற மலைகளுக்கிடையே ஓட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தவ்வாபை முடித்து 2 ரக்காயத்துகள் தொழுத பிறகு சபா மருவாவுக்கு இடையே ஓடினார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கக்கூடிய செய்தி புகாரியில் நிறைய இடங்களில் இடம்பெறுது. 1616வது ஹதீஸை பாருங்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபாவை அடைந்ததும் சபாவும் மருவாவும் அல்லாவின் சின்னங்களாகும் என்ற 2வது அத்தியாயம் 158வது வசனத்தை ஓதினார்கள். அல்லாஹ் எதை முதலில் கூறியுள்ளானோ அங்கிருந்து ஆரம்பிப்பவர்களாக ஆரம்பிப்பீராக என்று கூறிவிட்டு சபாவிலிருந்து அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதன் மேல் ஏறி காபாவை பார்த்தார்கள். கிப்லாவை முன்னோக்கியவர்களாக நின்று கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல்குல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஸ வ அதா வ நஸர அப்தா வ அஸமல் அஹ்ஸாப வஹதா என்று இறைவனை பெருமைப்படுத்தினார்கள். இதுபோல் 3 தடவை கூறினார்கள். அவற்றுக்கிடையே துவா செய்தார்கள். பின்னர் மர்வாவை நோக்கி இறங்கினார்கள். அவர்களின் பாதங்கள் நேரானதும் சமதரைக்கும் வந்ததும் பதனுல் வாதி என்ற இடத்தில் ஓடினார்கள். அங்கிருந்து மர்வாவுக்கு வரும் வரை நடந்தார்கள். சபாவில் செய்தது போலவே மர்வாவிலும் செய்தார்கள். இதே போன்ற துவாவை கிப்லாவை முன்னோக்கியவர்களாக மர்வாவிலும் செய்தார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 2137வது ஹதீஸாக இடம்பெற்றது. எனவே இதோடைய ஆர்டிக்கிளை உங்களுக்கு அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன். இந்த துவாக்களை மனனம் செய்து கொள்வதற்கு அனைத்து விதமான ஆதாரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்து, சபாவில் செய்தது போலவே மர்வாவிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துள்ளதால் அங்கேயும் மேற்கண்ட திக்ர்கள் மற்றும் துவாக்களை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். 7 தடவை செய்ய வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை. சபாவிலிருந்து மர்வாவுக்கு செல்வது ஒரு தடவையாக கருதப்படுமா அல்லது மீண்டும் சபாவுக்கு திரும்புவது தான் ஒரு தடவையாக கருதப்படுமா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். ஹதீஸ்களை ஆராயும் போது சபாவிலிருந்து மர்வாவுக்கு வருவது ஒன்று, மர்வாவிலிருந்து சபாவுக்கு வருவது மற்றொன்று என்பதுதான் சரியான அறிவிப்பாக, செய்தியாக, நடைமுறையாக நமக்கு இருக்குது. அதாவது சபாவில் துவா செஞ்சுட்டு இந்த திக்ர்கள் எல்லாம் ஓதிட்டு இங்கிருந்து மர்வாவை நோக்கி போகும் பொழுது அங்கே சென்ற உடனே திரும்பவும் அங்கே துவா இதை ஓதுறோமா திக்ர்களை. அப்போ அங்கே போய் சேர்ந்த உடனே அந்த ஒரு தடவை முடிஞ்சிருச்சு. அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுறோம், மீண்டும் கிப்லாவை முன்னோக்கி அந்த துவாவை திக்ர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து தொடங்குகிறோம் இங்கே சபாவை நோக்கி. அப்போ இங்கேருந்து போகிறது ஒன்று முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் துவா செஞ்சு திக்ர்களை செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப மர்வாவை நோக்கி சபாவிலேருந்து மர்வாவுக்கு போயிட்டோம். அங்கே துவா செஞ்சுட்டு மர்வாவை நோக்கி வந்துட்டோம். ஆக போகிறது ஒன்று வர்றது ஒன்று, இப்படி தான் 7 முறைகளை எண்ண வேண்டும். ஹதீஸ்களை ஆராயும் போது சபாவிலிருந்து மர்வாவுக்கு வருவது ஒன்று, மர்வாவிலிருந்து சபாவுக்கு வருவது மற்றொன்று என்பதே சரியாகும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 தடவை சஹி செய்தார்கள். சபாவில் துவங்கி மர்வாவில் முடித்தார்கள். இதை அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லீமில் 2137 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. துவங்கிய இடத்துக்கே திரும்ப வருவது தான் ஒரு தடவை என்றிருந்தால் கடைசி சுற்று சபாவில் தான் முடிவுறும், மர்வாவில் முடிவுறாது. ஏன்? இதுவே போதுமான ஆதாரமாக நமக்கு இருக்குது. சிந்திக்கக்கூடியவர்கள் வழங்கிக் கொள்ளலாம். மர்வாவில் முடிந்ததிலிருந்து சபாவிலிருந்து மர்வா வந்தால் ஒரு தடவை என்றும், மர்வாவிலிருந்து சபாவுக்கு வந்தால் 2 தடவை என்றும் விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து மினாவுக்கு செல்வது சம்பந்தமான செய்திகளை தெளிவாக புரிந்து கொள்ளணும். துல்ஹஜ் மாதம் 7ஆம் நாள் லுஹருக்கு பின் இமாம் குத்பா உரை நிகழ்த்த வேண்டும். தர்பியா 8ஆம் நாள் நாளுக்கு முதல் நாள், 8ஆம் நாளுக்கு முதல் நாள் மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா உரை நிகழ்த்தினார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய கிரிகையை பற்றி விளக்கினார்கள். துல்ஹஜ் மாதம் 8ஆம் நாள் அன்று மினா என்னும் இடத்துக்கு செல்ல வேண்டும். அன்றைய தினம் லுஹர், அசர், மகரிப், இஷா, அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுகையையும் மினாவிலேயே நிறைவேற்ற வேண்டும். இதை நீங்கள் முஸ்லீமில் 2137வது ஹதீஸில் தெளிவாக பார்க்கலாம். தர்பியா நாளில் 8வது நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே லுஹர் தொழுதார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள் மினாவில் என்று விடையளித்தார்கள். ஆக லுஹர் தொழுவதற்கு முன்னாடியே மினாவுக்கு நம்ம சென்று விட வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்குது. இது புகாரில் 1653, 1763 ஆகிய ஹதீஸ்களாக இடம்பெற்றிருக்கு. 8ஆம் நாளின் லுஹர் தொழுகையையும் அரஃபா நாளின் 9வது நாளின் ஃபஜர் தொழுகையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் தான் தொழுதார்கள். ஆக லுஹருக்கு முன்னதாக நம்ம அங்கே போய் அடுத்த நாள் ஃபஜர் தொழுகிற வரலையும் மினாவில் இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் தான் அடுத்தது. இதை அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது அபுதாவுதில் 1632, 1634, அகமதில் 5856 ஆகிய ஹதீஸ்களாக இடம்பெற்றிருக்கு. இங்கே 4 ரக்காயத்துகள் தொழுகைகளை 2 ரக்காயத்துகளாக தொழ வேண்டும். ஏன்னா நம்ம பிரயாணத்தில் இருக்கிறோம் இல்லையா, அப்போ பிரயாண தொழுகைங்கிறது அதில் நமக்கு சேர்ந்துடும். அதையும் கவனத்தில் கொள்ளணும். இது சம்பந்தமான செய்திகளை நீங்கள் புகாரில் 1082, 1083, 1655, 1656 ஆகிய ஹதீஸ்களில் இது இடம்பெற்றிருக்கு. அடுத்து அரபாவுக்கு செல்வது சம்பந்தமாக, இப்போ மினாவில் இருந்துட்டோம் இல்லையா, மினாவிலேருந்து டைரெக்டாக ஃபஜ்ர் தொழுகை பிற்பாடு அரபாவுக்கு செல்லணும். அது சம்பந்தமாக தெளிவாக புரிந்து கொள்ளணும். மினாவில் 9ஆம் நாளின் சுபுகு தொழுகையை முடித்துவிட்டு சூரியன் உதயமாகும் வரை தங்கிவிட்டு அரபாவுக்கு புறப்பட வேண்டும். அரபா என்ற இடத்துக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதயமாகும் வரை மினாவில் தங்கியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 2137வது ஹதீஸாக இடம்பெற்றது. மினாவிலிருந்து அரபாவுக்கு செல்லும் வழியில் தல்பியா கூறிக்கொண்டு தக்பீர் கூறிக்கொண்டும் செல்ல வேண்டும். இதை பற்றி முகமது பின் அபுபக்கர் அவர்கள் கூறுகிறார்கள், நானும் அனஸ் அலி அவர்களும் மினாவிலிருந்து அரபாவுக்கு சென்று கொண்டிருக்கும் போது தல்பியா பற்றி அவர்களிடம் கேட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செல்லும்போது நீங்கள் எவ்வாறு செய்து வந்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்பியா கூற விரும்பியவர்கள் தல்பியா கூறுவார்கள், அது ஆட்சேபிக்கப்படவில்லை. தக்பீர் கூறுபவர்கள் தக்பீர் கூறுவார்கள், அதுவும் ஆட்சேபிக்கப்படவில்லை என்று விடையளித்தார்கள். இது புகாரில் 970, 1659வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. ஆக இது அவங்களுடைய சாய்ஸ். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். தல்பியாவும் சொல்லிக்கொள்ளலாம், தக்பீரையும் சொல்லிக்கொள்ளலாம். தக்பீர் என்றால் கவனத்தில் வைக்கணும், இப்போ நடைமுறையில் இருக்கிற தக்பீருங்கிறது அது தக்பீர் அல்ல. தக்பீர் என்பது அல்லாஹ் அக்பர் மாத்திரம்தான். அதை கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்து அரபா நாளில் நோன்பு நோற்பது சம்பந்தமாக நம்ம தெரிந்து கொள்ளணும். அரபா நாளில் 9ஆம் நாள், அதாவது பிறை 9 இல்லையா, அதுதான் அரபா நாள் என்று சொல்லப்படும். நோன்பு நோற்பது சுன்னத்து என்றாலும் ஹாஜிகளுக்கு, அதாவது ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அன்றைய தினம் நோன்பு நோற்பது தடுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு அது அல்ல. யார் ஹஜ்ஜி செய்யாமல் தங்களுடைய இடங்களில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த அரபாவுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது.
சரியா? இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். இது சம்மந்தமாக நீங்கள் பார்க்கணும்னா புகாரில் 1658, 1663, 1988, 1989, 5604, 5618, 5639 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து அரஃபாவில் தங்குவது சம்பந்தமான செய்தியை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஹஜ்ஜின் மிக முக்கியமான கிரிகை அரஃபாவில் தங்குவது தான். அதாவது சிறிது நேரமேனும் அரஃபாவில் 9ஆம் நாள் தங்காவிட்டால் ஹஜ்ஜு நிறைவேறாது. அந்த அளவுக்கு வலியுறுத்தி கூறப்பட்ட ஒரு செய்தி. ஹஜ்ஜி என்பதே அரஃபாவில் தங்குவது தான். 10ஆம் இரவில் ஃபஜருக்கு முன் ஒருவர் அரஃபாவுக்கு வந்துவிட்டால் அவர் ஹஜ்ஜை அடைந்து கொள்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அப்துல் ரஹ்மான் பின் எமுர் அலிலான் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி நசையில் 2966, 2997, திருமதியில் 814 ஆகிய ஹதீஸ்களாக இடம்பெற்றது. 9ஆம் நாள் நண்பகலுக்கு அரஃபாவுக்கு வந்து விடுவது நபிவெளி என்றாலும் மறுநாள் ஃபஜருக்கு முன்பாக வந்து விட்டாலுமே ஹஜ்ஜு கூடிவிடும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் அரஃபாவில் எந்த இடத்திலும் தங்கலாம். அரஃபாங்கிறது ஒரு பெரிய எல்லைக்கு உட்பட்ட 4 பக்கமும் எல்லை வச்சுருப்பாங்க. அதில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஒரு இடத்த பிடிச்சி தங்கிக் கொள்ளலாம். அரஃபா மைதானத்தில் குறிப்பிட்ட இடத்தில் தான் தங்க வேண்டும் என்று அவசியமில்லை. அரஃபா மைதானத்தில் எந்த இடத்திலும் தங்கிக் கொள்ளலாம். அரஃபா மைதானம் முழுவதும் தங்குவதற்கு ஏற்ற இடமாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது முஸ்லீமில் 2138வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அரஃபாவில் செய்ய வேண்டிய செயல்களை பற்றியும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். நான் அரஃபாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னே ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தேன். அவர்கள் தமது கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள். ஒட்டகம் அவர்களை குலுக்கியது. அதனால் அதன் கடிபலம் கீழே விழுந்து விட்டது. ஒரு கையை உயர்த்திய நிலையிலேயே இன்னொரு கையால் அந்த கடிபலத்தை எடுத்தார்கள். இதை நீங்கள் நசையில் 2961வது ஹதீஸில் பார்க்கலாம். மேலும் அரஃபாவில் லுஹரையும் அசரையும் ஜம்மு செய்து இமாம் தொழுவார். அதில் சேர்ந்து தொழ வேண்டும். அதற்கு முன் நிகழ்த்தப்படும் குத்பாய் உரையை கண்டிப்பாக செவிமடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா நாளில் குத்பா உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் உங்களின் இரத்தங்களும் உங்கள் செல்வங்களும் உங்களுக்கு புனிதமானவையாகும் என்று தொடங்கும் நீண்ட உரையை நிகழ்த்தினார்கள். பிறகு பாங்கு சொல்லி பின்னர் இகாமத்து கூறி லுஹர் தொழுதார்கள். அதன் பிறகு மீண்டும் இகாமத்து கூறி அசரையும் தொழுதார்கள். இது பிரயாண தொழுகை. சரியா? இதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லீமில் 2137வது ஹதீஸாக இடம்பெற்றது. அடுத்து முஸ்தலிஃபாவுக்கு செல்வது சம்பந்தமாக இப்போ மினாவிலிருந்து இது அரஃபாவிலிருந்து இப்போ முஸ்தலிஃபாவுக்கு திரும்பணும். முஸ்தலிஃபா என்பது மினாவுக்கும் அரஃபாவுக்கும் மிடில் இருக்குது. சரியா? அப்போ டைரெக்டாக நம்ம மினாவிலேருந்து வரும்போது அந்த முஸ்தலிஃபாவை தாண்டி தான் அரஃபாவுக்கு வருவோம். அரஃபாத் இப்போ இந்த அரஃபாவில் இந்த இதுகளை முடித்த பிற்பாடு இப்போ நம்ம திரும்பி முஸ்தலிஃபாவில் போய் அன்றைக்கி அங்கே தங்கணும். அது சம்மந்தமாகவும் விரிவாக தெரிஞ்சுக்குவோம். அரஃபா மைதானத்தில் சூரியன் மறையும் வரை, அதாவது மகரிப் நேரம் வரை தங்கிவிட்டு சூரியன் மறைந்ததும் அங்கே மகரிபை தொழாமல் முஸ்தலிஃபாவுக்கு செல்ல வேண்டும். முஸ்தலிஃபாவுக்கு சென்றதும் மகரிபையும் இசாவையும் ஜம்மு செய்து தொழ வேண்டும். அங்கே சுபுகு வரை தங்கிவிட்டு சுபுகும் தொழ வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த வழிமுறை. ஏன்னா அரஃபாவிலேருந்து நம்ம வெளியாகிறது எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சூரியன் மறையிறத பாங்கு சொல்கிற நேரம்னு சொல்லுவோம் இல்லையா, மகரிபு, அந்த நேரத்துக்கு புறப்படுவாங்க. அதிலேருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபா வந்து சேர்ந்து அங்கே மகரிபை முதல்ல தொழுதுட்டு பிறகு இசாவை தொழுவாங்க. ரெண்டையும் ஜம்மு செய்கிறது. இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் மறையும் வரை அரஃபாவில் தங்கினார்கள். சூரியன் மறைந்ததும் புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு வந்தார்கள். ஒரு பாங்கு 2 இகாமத்துகள் கூறி மகரிபையும் இசாவையும் தொழுதார்கள். அவ்விரண்டுக்கும் இடையே எதையும் தொழவில்லை. பிறகு பஜ்ரு நேரம் வரை படுத்து உறங்கிவிட்டு பஜ்ரு நேரம் வந்ததும் ஒரு பாங்கு கூறி பஜ்ரு தொழுதார்கள். இது பஜ்ருடைய தொழுகை. இதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது முஸ்லீமில் 2137வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அடுத்ததாக இப்போ முஸ்தலிஃபாவில் ஃபஜ்ர் தொழுத பிற்பாடு மீண்டும் மினாவுக்கு செல்வது. முஸ்தலிஃபாவில் ஃபஜரை தொழுததும் மஸ்ருல் ஹரம் என்ற இடத்தை
அடைந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்விடம் தேவைகளை கேட்க வேண்டும். மேலும் அந்த இடத்தில் அல்லாஹ்வை போற்றி புகழ வேண்டும். நன்கு வெளிச்சம் வரும் வரை அந்த இடத்திலேயே இருந்துவிட்டு சூரியன் உதயமாவதற்கு முன்னால் மினாவை நோக்கி புறப்பட வேண்டும். பஜர் தொழுதும் கஸ்வா எனும் தமது ஒட்டகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி மஸ்ருல் ஹரம் என்ற இடத்துக்கு வந்தார்கள். அங்கே கிப்லாவை முன்னோக்கினார்கள். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு என்று கூறி அல்லாஹுவை பெருமைப்படுத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி அவனது ஏகத்துவத்தை நிலைநாட்டினார்கள். நன்கு வெளிச்சம் வரும் வரை அங்கேயே இருந்தார்கள். சூரியன் உதயமாவதற்கு முன் மினாவை நோக்கி புறப்பட்டார்கள் என்றும் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது முஸ்லீமில் நீங்கள் 2137 பார்க்கலாம். ஃபஜர் தொழுத பின்பு முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு புறப்பட வேண்டும் என்றாலும் பலவீனர்கள், பெண்கள் ஆகியோர்கள் அதற்கு முன்னாடியே இரவிலேயே மினாவுக்கு சென்று விடலாம் என்றும் ஆதாரம் இருக்குது. அதை பற்றி சௌதார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப நல்ல வெயிட்டு உள்ளவங்க பொழுது நல்ல பருமனாகவும் விரைந்து வேகமாக நடக்க முடியாதவர்களாகவும் இருந்தார்கள். அதனால் இரவிலேயே முஸ்தலிஃபாவிலிருந்து புறப்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுமதித்தார்கள். இதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் 1681, 1680 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்று தன் குடும்பத்தின் பலவீனர்களுக்கு முஸ்தலிஃபாவிலிருந்து இரவே புறப்பட அனுமதி வழங்கப்பட்டது. அவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 1678, 1677, 1856 ஆகிய ஹதீஸ்களாக இடம்பெற்றிருக்கு. எனவே இவைகளை நம்ம தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செஞ்சுருக்கோம். இவைகளை சரியாக புரிந்து கொள்ளணும். இதுக்கு மாற்றமாக உங்களுக்கு யார் பாடம் நடத்தினார்களோ, தர்பியா என்று விலைக்கு கூறினார்களோ அவைகளெல்லாம் தூக்கி தூரமாக எரிந்துவிட்டு இங்கே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எப்படி செய்ய வேண்டும், இது ஒரு கஷ்டமும் இல்லை. மனப்பாடம் செய்கிற அளவுக்குலாம் பெரிய ஒரு விஷயங்களே கிடையாது. சரியா? அதனால் எல்லாம் இந்த திக்ருகளுங்கிறது நமக்கு தெரிஞ்சது, அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஓகே, இதில் எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணுங்கிறத தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே செய்யுங்க. நீங்கள் பார்த்துக்கலாங்க. காபாவுக்கு போன உடனே பார்க்குற கூத்துக்களெல்லாம் பார்க்கலாம். ஒவ்வொரு கூட்டமாக வரும், குரூப்பாக கையில் ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே போவாங்க, படிச்சுக்கிட்டே. வேறு ஒன்றும் இருக்காது. சரியா? எப்படியெல்லாம் சைத்தான் வழி கெடுக்கிறான் பாருங்கள். அதனால் இப்படி வாழ்க்கையில் ஒரு தடவை செய்கிற, மிக அதிகமான பொருளாதாரத்தை செலவு செய்து செய்கிற, மிக கஷ்டங்களோடு உடல் உழைப்போடு செய்யக்கூடிய இந்த மிகப்பெரிய வணக்கத்தை எந்த ஒரு சைத்தானுடைய வலையிலையும் சிக்கிவிடாமல், வழி தவறிய செயல்களை செய்துவிடாமல் மிக உறுதியாக சரியாக ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள், உம்ராவுக்கு போகக்கூடியவர்கள் முன்கூட்டியே அதை தெளிவாக புரிந்து கொண்டு செல்லுங்கள். கையில் வச்சுக்கிட்டு படிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இல்லையா? ஒருத்தர் அப்படியே முன்னாடி போகிறவர் மைக்கை பிடிச்சிட்டு சொல்லி என்னத்தையும் சொல்லிட்டு போவார். அதை அப்படியே பின்னாடி போகிறவங்க சொல்லிகிட்டே போவாங்க. என்ன வேலை இதெல்லாம்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவரையும் இது போன்ற விதவிதான செயல்களிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு ஹஜ் என்று எப்படி செய்ய வேண்டும் என்று காட்டி தந்தார்களோ அதன்படி செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிய அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன். நீங்களும் பிரார்த்தியுங்கள். கவனமாக செயல்படுங்கள். நன்றி.